சிவனோடு சிவபெருமானை வழிபடும் அடியவர்களுக்கு அட்ட விரதங்கள். முதலாவது கார்த்திகை மாதம் வரக்கூடிய சோமவார விரதம். இரண்டாவது கார்த்திகை மாதம் வரக்கூடிய மகா கார்த்திகை விரதம். மூன்றாவது மார்கழி மாதம் வரக்கூடிய திருவாதிரை விரதம். நான்காவது தை மாதம் வரக்கூடிய தைப்பூசம், இதற்கு பாசுபத விரதம் என்றும். அன்றைய தினத்தில்தான் சிவபெருமான் கனக சபையிலே பதஞ்சலி வியாக்கரபாதருக்கு தன்னுடைய திருநடனத்தை அருளி செய்தார். ஐந்தாவது இந்த மாசி மாதம் வரக்கூடிய மகா சிவராத்திரி விரதம். ஆறாவது பங்குனி மாதம் வரக்கூடிய பங்குனி உத்திர விரதம். அன்றைய தினத்தில்தான் சிவபெருமான் உமாதேவியாரை திருமணம் செய்து கொண்டார். ஏழாவது வைகாசி மாதம் வரக்கூடிய அஷ்டமி திதி. எட்டாவது விரதம் ஐப்பசி மாதம் வரக்கூடிய அமாவாசைக்கு முதல் நாள் திரியோதசி தினத்தில் வரக்கூடிய தீபாவளியோடு கூடி வரக்கூடிய கேதாரீஸ்வரர் நோன்பு. இப்படி சிவபெருமானை வழிபடும் அடியவர்களுக்கு 8 விரதங்கள் அனுஷ்டிக்கப்படுகிறது. மகா சிவராத்திரி விரதத்தினுடைய பலன் என்ன? திருக்கைலாயத்திலே ஒரு நாள் உமாதேவியாருக்கு சிவபெருமான் தேவி காலோத்திரத்தை உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு வில்வ மரத்தடியில் அமர்ந்து கொண்டு. அந்த வில்வ மரத்திலே ஒரு கருங்குரங்கு அமர்ந்திருந்தது. அது வில்வ இலைகளை பறித்து சிவபெருமானுடைய தலையிலே போட்டது. உமாதேவியார் அதை கைகளாலே தள்ளிவிட்டார். குரங்கு பார்த்தது, கிளைகளையா ஒடிச்சு போட்டது. உமாதேவியாருக்கு கோபம் வந்து சற்று அந்த கருங்குரங்கை உற்று பார்த்தார். சிவபெருமான் சொன்னார், உமாதேவி, 84 100,000 யோனி பேதங்களும் உன் பிள்ளைகள் தானே, இந்த கருங்குரங்கும் உன் பிள்ளைதானே, அது என்ன நெருப்பையா அள்ளி போட்டது, வேடிக்கையாக செய்தாலும் வில்வார்ச்சனை தானே என்று சொல்ல தாயாருக்கு மனம் குளிர்ந்து குரங்குக்கு ஆசியை வழங்கினார். அபூத்தி பூர்வமாக எங்களை வணங்கியதால் உலகத்தையும் நீ ஆளக்கடவது அப்படின்னு தாயார் வரம் கொடுக்க, இந்த குரங்கு முகத்தோடே பிறந்து குந்தம் என்ற ஆயுதத்தை வைத்துக்கொண்டு கரூரை ஆட்சி செய்தவர்தான் முசுகுந்த சக்கரவர்த்தி. இந்திர பகவானுக்கு வேண்டிய நலன்களை எல்லாம் செய்து கொடுத்தார். தியாகராஜ மூர்த்தத்தை வைத்து வழிபட்டு இன்று சப்த விடங்க ஸ்தலங்களையும் நமக்கு அருளி செய்தார். அத்தனை மகிமை வாய்ந்தது இந்த மகா சிவராத்திரி விரதம். அந்த நாளிலே உபவாசம் இருந்து சிவபெருமான இரவு முழுவதும் அர்ச்சனை செய்து அபிஷேகம்